அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வீக்கெண்ட் டெஸ்டோடைய டிஸ்கஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்க போகிறோம். எல்லாரும் எழுதியிருப்பீங்க. ஸோ அதில் என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த 2 டாபிக்கான ஆன்சர் டிஸ்கஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க. The high level committee on one nation one election has been constituted under the chairmanship of ரீசெண்டாக நம்ம நியூஸ்ல படிச்சிருந்தது தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு. ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன்ற மாதிரி ஒரே நாடுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரேஷன்ஸ் கார்டுலலாம் வந்து ஸ்கீம் வாங்குறது அதே மாதிரி சிமிலரான விஷயம் தான் இந்த ஸ்கீமும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் தலைமை தாங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான கமிட்டிக்கு தலைமை தாங்கியார் யாருன்னு அப்படின்னாக்கா ராம்நாத் கோவிந்த். அவர் சேர்மன்ஷிப்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பண்ணியிருந்தாங்க. எப்படி பாத்தீங்கன்னாக்கா பேஸ் சென்ட்ரல் இருக்கிற ஒரே எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாவே டிசைட் பண்ற மாதிரி அப்படி கொண்டு வந்திருப்பாங்க. செப்டம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்தது, which committee was constituted by the Supreme Court to the overseas relief and rehabilitation of the victims of ethnic violence in Manipur? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தது தான். என்ன அப்படின்னாக்கா மணிப்பூரில் இனவெறி சம்பவங்கள் இனவெறி கலவரம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருந்தது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிறைய பொதுமக்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை சேர்ந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கான விசாரணை குழு மற்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வெல்ஃபேர் மெஷர்ஸ் அதுல இருந்து பாத்தீங்கன்னா மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஃபார்ம் பண்ண கமிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்டிஸ் கீதா மிட்டல் கமிட்டி. இதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸோ அதுல பாதிப்படைஞ்ச மக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நலனுக்காகவும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல சேதமடைந்த ஓவராலா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஆதார் கார்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சர்டிபிகேட் மிஸ் ஆனது இதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்டிஸ் கீதா மிட்டல் கமிட்டி. Next question. Which of the following statement is or correct about the கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. This was launched on the birth anniversary of a former chief minister கலைஞர் கருணாநிதி. ஸோ எல்லாரும் ஒரு தப்பு பண்ணிடுவோம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ கலைஞரோட பேர்ல தான் அது லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னாக்கா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதி இல்லை, அண்ணாதுரையுடைய மெமரிக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா லான்ச் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 15 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா லான்ச் பண்ண ஸ்கீம் தான் இது. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். அண்டர் த ஸ்கீம் 1000 will be given as a right grant every month to a woman leads a family of the state அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குடும்ப தலைவிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider the following statements. Aditya L1 mission was launched successfully on September 2, 2023 by ISRO. ஸோ ஆமா கரெக்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன செப்டம்பர் மாசம் தான் ஆதித்யா L1 மிஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இஸ்ரோவால தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் MSSRF இஸ் லொக்கேட்டட் இன் தரமணி, சென்னை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கரெக்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ சென்னையில இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்தியாவுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹெட் குவார்டர்ஸா இருக்கும். அண்ட் அதே சமயம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நான் ப்ராஃபிட், அதாவது லாப நோக்கமற்ற NGO அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நமக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். இது ஏன் அப்படின்றதுக்காக கேட்கலாம். ஸோ MS சுவாமிநாதன் அப்படின்னு சொன்னாலே பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அப்போ இந்த ரிசர்ச் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அப்போ அது ரிலேட்டடாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த காய்கறிகளுடைய, அதாவது உதாரணத்துக்கு இப்போ இந்த உருளைக்கிழங்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோ கார்பனைஸ் பண்ணுறது, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அறிவியல் முறையான முன்னேற்றங்களை கொண்டு வர்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்தியாவுக்கே ஹெட் குவார்டர்ஸ் இது சென்னை தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ரெண்டுமே கரெக்ட். ஸோ சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who won the 65th ராமன் மகசேசே அவார்ட்ஸ் 2023 ஃப்ரம் இந்தியா? ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராமன் மக்சேசே அப்படின்ற அந்த அவார்டை வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து இந்த அவார்ட் ஃபர்ஸ்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பர்டிகுலராக ஏஷியாவில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் யாரோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் அவங்க ஒரு நல்ல சேவை நோக்கத்தோட ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காக இந்த அவார்டை கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காரு, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஏதாவது ஒரு விஷயம் பண்றாரு, அது ஒரு பொது நோக்கோட சமூக நலன் அக்கறையோட பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த வருஷத்துக்கு அவருக்கு விருது கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் இந்தியாவில் யார் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா டாக்டர்
ஆர் ரவி கண்ணன் அப்படின்னு சொல்றவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா வாங்கியிருந்தாரு. எதுக்காக அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம சென்னையில தான் அடையார் இன்ஸ்டியூட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கேன்சர் ரிலீஃப்ல தான் இருந்தாரு. ஸோ இப்ப அஸ்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கச்சார்னு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கேன்சர் ரிலீஃப் இன்ஸ்டியூட்ல வந்து மாதிரி ஒரு லாப நோக்கமற்ற அந்த மாதிரி ஒரு கேன்சர் ரிலீஃப் மக்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா குட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ராமன் மகசேசே இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பிலிப்பைன்ஸோடைய ஒரு பிரதமர் இருந்திருப்பாரு, பிரமுகர். ஸோ அவருடைய நினைவா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த அவார்டோட நேமை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது, which of the following statement is or correct about the Vande Bharat Express? Second Vande Bharat Express in Tamil Nadu was inaugurated on 24 September 2023. Correct by Prime Minister Narendra Modi via video conference from New Delhi. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்ட் தான். ஓகேங்களா. அடுத்தது, சென்னை எக்மோர் டு திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இஸ் இந்தியாஸ் 27th வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்னு இருக்கு. ஸோ 27th இல்லை பார்த்தீங்க அப்படின்னா 28th எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்ல இன்னொரு விஷயமும் பார்க்கணும். செகண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது செகண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான் இந்த சென்னை எக்மோர் டு திருநெல்வேலி. ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சென்ட்ரல்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கோயம்புத்தூருக்கு போற ஒரு ட்ரெயின் இருக்கு, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தமிழ்நாடு லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் வந்தே பாரத், இது செகண்ட். ஓகேங்களா. இதுல பர்டிகுலரா பார்த்தா இது 28th வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1 only தான் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், ஸோ மல்லாவியா மிஷன்ஸ். ஓகே, இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ மல்லாவியா மிஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓகே, கரெக்டாக இருக்கு. சாண்டஸ் மெசேஜிங் ஆப் ஃபார் இன்டர்னல் கம்யூனிகேஷன், இதுவும் கரெக்டாக இருக்கு. யூபிஏஜி போர்ட்டல் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டேட்டா. டெலிலா 2.0 என்ஹான்ஸ் த சிட்டிசன் அக்சசபிலிட்டி டு லீகல் எய்ட். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி 1 2 3 4. ஓகே, இது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். மல்லாவியா மிஷன் அப்படின்றது யாருக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ டீச்சர்ஸ் ட்ரைனிங்னு இருக்குது, அதிலே தெரியுது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஜுகேஷன் சம்மந்தமானது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் இது யாரோட நினைவாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மதன் மோகன் மல்லாவியா கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அவர் தான். ஸோ அதை வந்து PMMTNT அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா. ஸோ பண்டிட் மதன் மோகன் மல்லாவியா டீச்சர்ஸ் ட்ரைனிங் நேஷனல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2014 தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்போ வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அடுத்தது சாண்டஸ். சாண்டஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எது லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கும் இல்லையா, அதில் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டோடைய ஒரு ஆப் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக இன்டர்னல்குள்ள நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறதுக்கு. சவுண்ட் வருது என்னது? ஸோ அடுத்தது யூபிஏஜி போர்ட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் ஃபார் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டேட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா லான்ச் பண்ணியிருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான டேட்டாஸ் எல்லாமே இதில் அப்டேட்டடில் இருக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்து வெல்ஃபேர் மெஷர்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த போர்ட்டலை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா லான்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டெலிலா 2.0. ஓகேங்களா. ஸோ டெலிலா 2.0 இதுவும் அழகாக லான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்திருக்கும். இது ஃபர்ஸ்ட் 2017 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2.0 இல்லை, அதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் லான்றது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த 2.0 அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ஹான்ஸ் சிட்டிசன்ஸ் அக்சபிலிட்டி டு லீகல் எய்ட். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரூரல் கிராம பகுதிகள்லையும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினலைஸ்டு செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் பிரச்சனை, ஸோ இந்த அவங்களுக்கு வேண்டிய செக்டார்ஸில் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கீம். அடுத்தது The Sagar Parikrama Phase 3, a program by the Department of Ministry of Fisheries, Animal Husbandry and Dairying led the foundation stone for a multi-purpose seaweed park in which district of Tamil Nadu? ஸோ நம்ம ஆல்ரெடிலாம் நியூஸில் முதல்லலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் இந்த கடற்பசு பாதுகாப்பகம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மன்னார் வளைகுடாவில். ஸோ அதுக்கெல்லாம் ஏற்ற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தான். ஸோ வலமனூர் அப்படின்னு சொல்கிற ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் ஏஷியன் கேம் 2023 மெடலிஸ்ட் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதுக்காக வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீராஜ் சோப்ரா அத்லெட்டிக்ஸில் தான் இருந்தார், கரெக்டாக இருக்குது. அடுத்தது மனு பாக்கர், ஸோ ஷூட்டிங், அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ரோஹன் போபனா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்னிஸ்க்கு வாங்கியிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா பள்ளிக்கல் கார்த்திக், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸ்குவாஷ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாங்கியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ 1 2 4 3, ஸோ சி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மிஷன் இன்டென்சிஃபைடு இந்திரா தனுஷ் 5.0 ரிலேட்டட் டு எதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூ ப்ரோக்ராம் டு ப்ரொமோட் இனோவேஷன் அண்ட் ரிசர்ச் இன் பாராமெடிக்கல்ஸ் கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் டு த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா நோ. நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இம்யூனைசேஷன் கேம்பெயின் ஆஃப் த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், குடும்ப நலத்துல துறையில இருந்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மெயினாக கொஞ்சம் இந்த குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அதாவது அவங்களுக்கு இந்த வேக்சினேஷன்ஸ் எல்லாருக்குமே காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சில்ட்ரன்ஸ்க்குன்னு இல்லாமல் ஓவராலாக எல்லாருக்கும் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் பண்ணுறது. இதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா குழந்தைகளுக்காக வந்து இதில் தனி கவனம் செலுத்தணும். அண்டர் எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கீமுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதை பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் ப்ரீவியஸ் கேம்பெயின் ஒன்று இருக்குது, அதாவது இது 5.0, அதுக்கு முன்னாடி இருந்த 4.0 வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேர் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ 5.0 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அப் டு 5 இயர்ஸ் இருக்கிற வரைக்கும் சைல்டு எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த மிஷன் கீழே கொண்டு வந்துருவாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ் எல்லா ஹெல்த் கேரையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பண்ணும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் சயின்ஸ். Which of the following statement is true regarding the Down syndrome? Down syndrome is also referred as a trisomy 21. Okay, கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட், people with Down syndrome usually have an IQ, a measure of intelligence. ஓகேங்களா, in the high range and or the faster to speak than others. ஸோ ஓகேங்களா, என்ன அப்படின்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ஹை ரேஞ்ச் அண்டு ஃபாஸ்டர் டு ஸ்பீக் தென் அதர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுதான் கிடையாது. அவங்களால அந்த மாதிரி வேகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேஜ் ஆகிருக்க முடியாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ராங். ஸோ A11 வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட், விச் இஸ் ஆக்ட் ஆஸ் அ ஏஜிங் கிளாக் இன் எவ்ரி செல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ டெலியோமியர்ஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா டீலோமியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஆன்சர், முதுமை அடைவதற்கான செல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், a nucleoside is a composed of a nucleoside is a composed of என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சுகர். ஓகேங்களா, ஸோ இந்த சுகர் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு 5 கார்பன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ 5 கார்பன் சுகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா 2 டிஆக்சி ரிபோஸ் அப்படின்னு சொல்லியும் வரும். 2 டேர்ம்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சுகருக்கு பதில் மாற்றி மாதிரி வரும். ஸோ கார்பன் சுகர் அப்படின்னாலும் சரி, 2 டிஆக்சி ரிபோஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அடுத்தது அசெஷன் அண்ட் ரிசெஷன். ஓகேங்களா, பார்ப்போம். சிக்கிள் செல் அனீமியா இஸ் காஸ்டு பை த மியூட்டேஷன் ஆஃப் அ சிங்கிள் ஜீன். ஓகேங்களா, அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா டியூ டு த சேஞ்ச் இன் த ப்ரோட்டீன் மாலிக்யூல் த ரெட் பிளட் செல், அதாவது ஆர்பிசி, தட் கேரிஸ் அ ஹீமோக்ளோபின் இஸ் சிக்கிள் ஷேப்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கிள் செல், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மரபணுல மாற்றப்படுற இந்த ஒற்றை ஜீனால நடைபெற நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீமோக்ளோபினை கொண்டுள்ள சிவப்பு ரத்த செல்கள் கதிரறிவால் வடிவத்தை பெறுகின்றன. ஸோ அதுவுமே கரெக்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சில சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு உடல் விரைப்புத்தன்மை வர்றது, ஸ்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒரு எல்லோயிஷாக இருக்கிற மாதிரி, அதாவது மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மாதிரி, மஞ்சள் காமால வந்தால் கண் மஞ்சளாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான சில சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரத்த சோகையில் வரும். ஸோ இது மாதிரி இருக்கிறது தான் ரத்த சோகை. ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ஆன்சர் இஸ் டி, போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். So a patient with a blood group AB was injured in an accident and has a blood loss. Which of blood should be used by a doctor for the transfusion அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பிளட் குரூப்ல இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எந்தெந்த பிளட்ஸ் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ குரூப் ஒன்லி அப்படின்னாக்கா அப்போ அவர் ஏபி, அப்போ இவருக்கு ஏபியே டைரெக்டாக கொடுக்கலாம், ஏபி அப்படின்னு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே கிடையாது. ஏ ஆர் பி ரெண்டுமே கொடுக்கலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டுமே கிடையாது. ஸோ ஏபி ஏபி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓ, எல்லா ரத்தமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கொடுக்கலாம். ஓ பாசிட்டிவ் தெரியும், பாசிட்டிவ் எல்லா பிளட் குரூப்ஸ்க்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிக் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த வெயின்ஸ், அதாவது சிரைகள் பத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. பிளட் ஃப்ளோ வித் த லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா சிரைகளில் குறைந்த ரத்த அழுத்தத்துடன் ரத்த ஓட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட், வெயின்ஸ் ஆர் கிரீன் இன் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் விஷயம், கிரீன் கலர்ல நம்ம பாடிக்கு வேலையே இல்லை. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்போ வெயின்ஸ் என்ன கலர் அப்படின்னா அது வந்து ஒரு நிறமற்றது. ஓகேங்களா? ஸோ நம்ம நரம்புகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நிறமற்றது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ அப்படி பார்க்குறப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஏ ஒன் ஒன்லி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கரெக்ட். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ கார்டிசல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா லைஃப் சேவிங் ஹார்மோன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெலடோனின். ஸோ மெலடோனின் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா டைம் மெசஞ்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வேசோப்ரெசின். ஸோ வேசோப்ரெசின் டயபெட்டிஸ் இன்ஸ்பிரேட் தான். அடுத்தது growth ஹார்மோன் அக்ரோமேகிடி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 3, 4 கரெக்டாக இருக்கு, 1 and 2 மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 2, 1, 3, 4 ஆன்சர் இஸ் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பிக் அவுட் த இன்கரெக்ட் அமாங் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டார்வினிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வர்டு கேரக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு. அடுத்தது யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி, சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் ஆர் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கு. ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோரா டார்வினிசம் தான். அப்போ 1 and 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கிடையாது, ஆன்சர் ஏ தான். ஸோ அப்போ அது ரெண்டும் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது லாமார்க் சொல்லியிருப்பார். ஸோ பிரெஞ்சு நேச்சுரலிஸ்ட் அவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த செல்ஃப் பாலினேட்டிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன் மகரந்த சேர்க்கை, தனக்கு தானே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த தலைமுறை உருவாகிறது. ஸோ ஹைபிஸ்கஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஆப்பிள் மற்ற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கத்தாழை, ஹைட்ரிலா இதெல்லாம் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். த லார்ஜ் எலாங்கேட்டட் செல்ஸ் தட் ப்ரொவைட் த நியூட்ரிஷன் டு டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீச்சடைந்த செல்கள், செர்டோலி செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட ஃபங்க்ஷனில் தான் அந்த மாதிரி ஆகும். நெக்ஸ்ட், இந்த ஓகேங்களா இந்த Paragraph's ரூல் ஆஃப் பேஸ் பேரிங் இன் டிஎன்ஏ. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். த பிரமிட்ஸ் தைமின் ஆல்வேஸ் பேர்ஸ் வித் த பியூரின் அடினைன் ஏ. ஓகேங்களா? த பியூரின் கேனின் ஆல்வேஸ் பேர் வித் எ பிரமிட் சிஸ்டைன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சி தான் போத் அண்ட் ஏ. ஓகே, தைமின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்ஸ் ஆல்சோ ஒரு நியூக்ளியர் பேசிட் தான் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூரின் அடினைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 4 நியூட்ரிக் ஆசிட் பேஸில் நியூக்ளியோ பேசிஸில் வர்ற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸோ பக்கானே டிசீஸ் ஆர் ஃபூலிஷ் சீடிங் டிசீஸ் அஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் கிராப்ஸில் இந்த பக்கானை நோய், அதாவது கோமாளித்தனமான நோய், இது என்ன அப்படின்னாக்கா தாவரங்களுக்கு வர்றது. அதுலேயும் பர்டிகுலராக நெல் இதுக்கெல்லாம் வரும். எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அதோடைய வளர்ச்சி ரொம்ப நீட்சி அடைந்த மாதிரியும் இருக்கும், அதே சமயம் ஒரு மாதிரியாக வெளிர்த்த மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய ஒரு கம்ப்ளீட்டாக அதோடைய ஹார்வெஸ்டிங் டைம் அப்போ அது இருக்காது. ஸோ அதுதான் அந்த பயிரை பார்க்குறப்ப இப்போ மற்ற எல்லாம் பச்சை பச்சையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு மஞ்சள் அடித்த மாதிரி வெளுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதை வச்சு தான் அது பக்கானை நோயை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இன் த பிளான்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்சிசிக் ஆசிட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி முடிஞ்சிச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்த்துட்டீங்க. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. தேங்க்யூ.